அவர்கள் செய்து அமர்ந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக அவர்களின் பெற்றோர்களுக்கு தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளையும் கிருபையும் பொழிந்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறு அவருடைய குடும்பத்தாருக்கும் அத்தகைய அருள்வளங்களை வழங்கிக் கொண்டிருப்பான். அதற்காக நாம் இறைவனை பிரார்த்திப்போமாக. அன்புள்ள சகோதரர்களே, இத்தருணத்திலே எனக்கு முன் மிக அழகிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் உலமா பெருமக்கள். இந்த பள்ளிவாசல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரி பள்ளியாக எப்படி இருக்க வேண்டும்? பள்ளிவாசல் என்று சொன்னாலே அதனுடைய உண்மை நிலையை நாம் சில புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே அது சடங்கு சம்பிரதாயமான ஒரு இடம் அல்ல, மாறாக அது ஒரு மைய புள்ளி, எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு மைய புள்ளி. என்னுடைய உள்ளமும் இதயமும் அதில் பின்னி பிணைந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு, அதுதான் பள்ளிவாசல். ஆகவேதான் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வக்திலும் அல்லாஹு அக்பர் சொன்னவுடன் வியாபாரத்தை விட்டு வீட்டை விட்டு நம்முடைய சுகபோகங்களை விட்டு ஓடி வருகின்றோம். அந்த பிணைப்பும் அந்த இணைப்பும் தான் அந்த பள்ளிவாசல். அங்கு நாம் சொல்லுகின்றோம், இந்த உலகத்தில் ஒன்றும் பெரியவன் அல்ல அல்லாஹ்வை தவிர. பொருளோ பதவியோ பிள்ளைகளோ குடும்பமோ இல்ல, அல்லாஹ் மிக பெரியவன். இந்த உணர்வு, இந்த கல்வி, இந்த பயிற்சி, அந்த இபாதத் என்ற தொழுகை என்ற இபாதத் நமக்கு வழங்குகின்றது. அருமை சகோதரர், அப்படி நாம் தொழுகைக்கு வரும்பொழுது அங்கு பல பயிற்சிகளை நாம் பெறுகின்றோம். அதற்கு மௌலவியவர்கள் மிக அழகாக நமக்கு முன் எடுத்து வைத்தார். எத்தனை உலகத்தில் பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, முதலில் ஒருவர் முதலில் இருப்பார், பின்னால் ஒருவர் பின்னால் இருப்பார். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அனைவரும் நிகர், அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள். பெரும் பணக்காரராக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் படைத்தவராக இருக்கலாம், தாமதமாக வந்தால் பின்னாலில் தான் அவர் இருப்பார். தொழுகையில் எல்லோரும் சமம், எல்லோரையும் அல்லாஹ் தஆலா தான் படைத்தான். எல்லோரும் ஓர் ஆதம் ஹவ்வா என்ற பிள்ளைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன். இது பள்ளிவாசல் கொடுக்கின்ற மிகப்பெரிய பயிற்சி. அருமை சகோதரர்களே, இந்த பயிற்சியை நாம் மனதார முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அந்த பள்ளிவாசல் கொடுக்கின்ற இன்னொரு பயிற்சி, அல்லாஹ் அதிபதி, நான் அடிமை. அல்லாஹ் அழைத்தான், நான் வந்து விட்டேன். அதற்கு சான்றாக நான் கொடுக்கின்ற பயிற்சி என்ன? இந்த தலை, அதை சற்று தாழ்ந்து வைப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன், ஆனால் அதை நான் பூமியில் வைக்கின்றேன், சுஜூது செய்கின்றேன், சொல்லுகின்றேன், இறைவா, என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய முடிவுகளை அனைத்தையும் நான் உனக்கு முன்னால் சிரம் சாய்த்து விட்டேன். நீ அதிபதி, நான் அடிமை. ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்பது பள்ளிவாசல் நமக்கு சொல்லுகின்றது. அதே நேரத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமை, அல்லாஹ் மட்டும்தான் அன்பர். இந்த பயிற்சியும் நமக்கு பள்ளிவாசல் கொடுக்கின்றது. அதே நேரத்தில் கூட்டமைப்புடைய பயிற்சியை கொடுக்கின்றது. பள்ளிவாசலில் பல தரப்பு மக்கள் பல வீடுகளில் வருகின்றார்கள். ஒருவருக்கு நாம் சந்திக்கின்றோம், முசாஃபா செய்கின்றோம், சந்திக்கின்றோம், நலம் விசாரிக்கின்றோம். ஒரு சில நாட்கள் வரவில்லை என்றால் என்ன ஆகிவிட்டு போய் விசாரிக்கின்றோம். அவர் பயத்தில் இருக்கின்றாரா, உடல்நிலை சரியில்லையா? சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கேந்திரத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும், அந்த பயிற்சி நமக்கு இருக்க வேண்டும். ஒரு கூட்டமைப்பினுடைய ஒரு தலைமை தாங்கி இமாம் நிற்கின்றார். அவர் ருக்கு செய்யும் போது நாம் ருக்கு செய்கின்றோம், அவர் சுஜூத் செய்யும் போது நாம் சுஜூத் செய்கின்றோம். அவர் ஜும்மா உரை நடத்தும் போது கேட்கின்றோம். இவை எதுவுமே இது சடங்காக இல்லை. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பயிற்சியை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து நாடுகின்றார், விரும்புகின்றார்.
அந்த பயிற்சியை பெற்றவர்களால் நாம் மாற வேண்டும். நாம் உயர வேண்டும். நாம் உண்மையான அல்லாஹ்வின் அடிமையாக மாற வேண்டும். அல்லாஹ்வை உண்மையான அதிபதியாக நாம் கேட்டு வாழ. இந்த பள்ளிவாசல் ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதி, எல்லோருக்கும் சொந்தமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பள்ளிவாசலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த பள்ளிவாசல் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த குமுறல்களை எடுத்து சொல்வதற்கும், நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதற்கும், இறைவனிடம் மன்றாடுவதற்கும், நம்முடைய தேவைகளை கேட்பதற்கும் ஒரு கேந்திரமாக இருக்கின்றது. ஆக துஆவை அதிகப்படுத்துகின்றோம், இறைவனுடைய நினைவு சிக்கரை அதிகப்படுத்துகிறோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அதிகமாக நாம் சுஜூத் செய்கின்றோம். ஆக இவை அனைத்தும் இந்த பள்ளிவாசல் நமக்கு கொடுக்கின்றதே, நான் அதை பெறுகின்றேன், அந்த பயிற்சி பெறுகின்றேன் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இந்த கோணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அழகான ஒரு தருணமாக இருக்கின்றது. வரவாய்ப்புடைய மக்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கு சென்னையில் இருந்த ஒரு குடும்பம் வந்து உங்களுக்காக உங்களுடன் உறவை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பள்ளிவாசல் மூலமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொடர்பையும் இந்த உறவையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிவாசலை உண்மையான அந்த ஏகத்துவத்தின் கேந்திரமாக, உண்மையான அவர்களுடைய அடிமைகளாக வாழ்வதற்கான ஒரு பயிற்சி களமாக ஆக்க அறிவிப்பாராக என்று நான் இந்த இடத்தில் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதுபோல இவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், இங்கு நூலகம் இருக்கின்றது, பயன்படுத்துங்கள். அது நூலகம் என்ற பெயர் மட்டுமல்ல, பயனடைய வேண்டும். குறைந்தபட்சம் 10, 20, 30 நிமிடங்கள் கொடுங்கள். இந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்துடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், பயிற்சி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய கல்வி பெற வேண்டும். எந்த கல்வி பள்ளிக்கூடம் கொடுக்கவில்லையோ இந்த பள்ளிவாசல் கொடுக்க வேண்டும். மார்க்கத்தை பற்றிய கல்வி, படைத்தவனை பற்றிய கல்வி, மறுமை பற்றிய கல்வி, வாழ்க்கை நோக்கத்தை பற்றிய கல்வி. இன்று ஒழுக்கம் ஒரு செல்லாக்காசாக ஆகிவிட்டது. அந்த கல்வியை சொல்ல வேண்டும், ஒழுக்கத்தை பற்றி சொல்ல வேண்டும், பெற்றோர்களுடைய அந்த உரிமைகள் என்று சொல்ல வேண்டும், உறவினர்களை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு பெரிய வாய்ப்பு இந்த பள்ளிவாசல் திறந்திருக்கின்றது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பள்ளியுடைய இமாம் அத்தகைய மக்களை உருவாக்குகின்றார் என்று மோதியவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது கேட்டவுடன் இன்னும் மனம் நெகிழ்ச்சி பெறுகின்றது. இது தொடரட்டும், வளரட்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வல்ல இறைவன் இந்த நகரத்தை, இந்த இடத்தை அவருடைய அருள்வளங்களையும் அவருடைய ரஹமாவையும் இறக்கி அருள் புரிவானாக. இதன் மூலமாக நல்ல ஆளுமை படைத்த மக்கள், வருங்கால நல்ல பிள்ளைகள் இந்த பள்ளிவாசல் மூலமாக பயிற்சி பெற்று இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் கொடுப்பானாக என்று கேட்டு வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.